வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான காராமணி அரைக்கீரை கூட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் சரி, சைட் டிஷ்ஷாகவும் அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கை அளவுக்கு சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இந்த பருப்பையும் அது தண்ணியோடு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு காராமணி நான் ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதையும் ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு மூக்கு கடலை கூட சேர்த்துக்கலாம். கூட்டோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே 3 சில் பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 சில் தேங்காய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது பருப்பு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற இந்த பருப்பு காராமணி எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். கூட்டு எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நம்ம காலையில் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிடும்போது அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நான் இன்றைக்கி அரைக்கட்டு அளவுக்கு அரைக்கீரையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்டோடு சேர்த்து தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அரைக்கீரை சேர்க்கலாம், முளைக்கீரை சேர்க்கலாம், பொன்னாங்கண்ணி கீரை கூட சேர்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த கீரை சேர்த்து கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கீரை நல்லா வெந்து வரட்டும். இப்போது கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து அழகாக வந்திருக்கு. இந்த கீரை கூட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த தேங்காய், பச்சை மிளகாய், அந்த ஜீரகம் விழுதையும் இது கூட சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தேங்காய் மசாலா சேர்த்த பிறகு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். கீரை கூட்டு தயாராகிடும். அதுக்கு பிறகு தாளிக்கிற வேலை தான். கூட்டு எப்போவுமே ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட்டானாலும் சரி, கூட்டு நல்லா கெட்டியாகாமல் அதே பதத்துக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயிலையோ இல்லை கரண்டிலையோ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு பற்களை நல்லா தோலோட பஞ்சாட்டம் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய், நீங்கள் கூட்டோட காரம் பார்த்துட்டு 1 இல்லாட்டி 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய வச்சுடுங்க. இப்போது இந்த தாளித்த பொருட்களையும் கூட்டு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த கூட்டு அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்கள் டைரெக்டாக சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, சாம்பாருக்கு கூட அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி காராமணி சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கருப்பு மூக்கு கடலை கூட சேர்த்து பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.